அனைவருக்கும் வணக்கம். நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழங்கும் இந்த திருக்குறள் கதை கூறும் நிகழ்வில் நான் எடுத்துக்கொண்ட திருக்குறள், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. குறள் 314. திருவள்ளுவரின் இந்த உன்னதமான குறள், தீமை செய்தவரை தண்டிக்கும் சிறந்த வழி அவர் வெட்கி தலை குனியும்படி அவருக்கு நன்மை செய்வதே ஆகும் என போதிக்கிறது. இந்த தத்துவத்தை விளக்கும் ஒரு சிறுகதை இதோ. ஒரு சிறிய கிராமத்தில் சோமசுந்தரம் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் அமைதியானவர். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அவருக்கு எப்போதும் தனி மகிழ்ச்சி. அவர் தனது வீட்டின் முன்னே ஒரு சிறிய தோட்டம் அமைத்து அதில் மிகவும் அரிய வகை மருந்து செடிகளையும் பூச்செடிகளையும் பல வகையான பழ மரங்களையும் நட்டு வளர்த்து வந்தார். அதே தெருவில் வேலன் என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு சோமசுந்தரத்தின் மேல் ஏனோ ஒரு தீராத பொறாமை. சோமசுந்தரத்தின் தோட்டம் செழிப்பாக இருப்பதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு மனதிற்குள் எரிச்சலாக இருக்கும். ஒரு நாள் நள்ளிரவில் யாரும் பார்க்காத நேரத்தில் வேலன் அந்த தோட்டத்திற்குள் புகுந்து சோமசுந்தரம் ஆசையாக வளர்த்த மாமரக் கன்றுகளை வெட்டி எறிந்துவிட்டு வேலியையும் உடைத்து சேதப்படுத்தினான். மறுநாள் காலை இதை பார்த்த சோமசுந்தரம் மிகவும் வேதனைப்பட்டார். ஆனால் அவர் கோபப்படவில்லை. வேலன்தான் இதை செய்தான் என்பது அவருக்கு தெரியும். ஊர் மக்கள் அவனை போலீஸில் பிடித்து கொடுங்கள் என்று சொல்லியும் அவர் அமைதியாக இருந்து விட்டார். சில வாரங்கள் கழிந்தன. வேலவனின் தந்தை திடீரென கடுமையான உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு அவசரமாக ஒரு குறிப்பிட்ட வகை மூலிகை மருந்து தேவைப்பட்டது. அது அந்த ஊரில் எங்கும் கிடைக்கவில்லை. பக்கத்து நகரத்திற்கு சென்றுதான் வாங்க வேண்டும். மேலும் அன்றைய தினம் கனமழை பெய்து கொண்டிருந்ததால் பேருந்துகள் ஏதும் ஓடவில்லை. வேலன் செய்வதறியாது திகைத்து நின்றான். அப்போது யாரோ ஒருவர் மழையில் குடையை பிடித்து கொண்டு வந்து வேலனின் வீட்டுக் கதவை தட்டினார். கதவை திறந்த வேலவன் அதிர்ந்து போனான். அங்கே சோமசுந்தரம் கையில் அந்த மருந்து பெட்டியுடன் நின்று கொண்டிருந்தார். வேளா, உன் தந்தைக்கு இந்த மூலிகை மருந்துதான் தேவை என்று கேள்விப்பட்டேன். அதிர்ஷ்டவசமாக என்னிடம் அது கையிருப்பில் இருந்தது. முதலில் அவருக்கு இதை கொடு என்று கனிவுடன் கூறினார். மருந்தை வாங்கிய வேலவனின் கைகள் நடுங்கின. தான் செய்த தீமைகளையும் மறந்து தனது இக்கட்டான நேரத்தில் உதவும் இந்த பெரியவரின் குணத்தை எண்ணி அவர் உள்ளம் கூசியது. ஐயா, நான் உங்கள் தோட்டத்தை சிதைத்தவன், எனக்கு ஏன் உதவுகிறீர்கள் என்று அழுது கொண்டே கேட்டான். சோமசுந்தரம் புன்னகையுடன் சொன்னார், தவறு செய்வது மனித இயல்பு தம்பி. நீ செய்வதற்காக நான் உனக்கு தண்டனை கொடுத்தால் உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது உன் தந்தை நலமடைவதுதான் முக்கியம் என்றார். சோமசுந்தரத்தின் அந்த அன்பான செயல் வேலனின் மனதை அடியோடு மாற்றியது. தான் செய்த தவறுக்காக அவன் உண்மையாகவே வருந்தி அந்த தோட்டத்தை மீண்டும் சீரமைத்து கொடுக்க உறுதி பூண்டான். கதை உணர்த்தும் நீதி என்னவென்றால், தீமை செய்தவனை தண்டிக்க அவனோடு சண்டையிட தேவையில்லை. அவன் வெட்கப்படும் அளவுக்கு அவனுக்கு ஒரு நன்மையை செய்தால் அவனுடைய மனசாட்சியே அவனை திருத்திவிடும். இதுவே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற திருக்குறளின் உண்மையான விளக்கமாகும். நன்றி, வணக்கம்.